Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் சின்ன வெங்காய மிளகு வறுவல் எங்க மம்மியோட ஸ்டைல்ல இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சிக்கன் மிளகு வறுவல். என்னடா சிக்கன் மிளகு காடை கிடக்குன்னு பார்க்காதீங்க. ரெண்டு காடை மட்டும் சும்மா வாங்குனது. அதையும் சேர்த்து இதிலே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை தயிரும் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. அது கூட இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், பூண்டு, இதுக்கு தேவையான உப்பு, பூண்டு, மிளகு, சீரகம், அவ்வளோதான். பூண்டு வந்து தோலோடு போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து போட்டாச்சு. போடக்கூடாது, அதில் இடித்ததோடு இடிச்சிடணும் சேர்த்து. சால்ட்டாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது கல் உப்புங்கிறதுனால சேர்த்து அரைச்சாச்சு. கல் உப்பு கூட நல்லா டேஸ்ட். அதை சொல்லுது. கோபுரம் மாதிரி. இப்போ இதுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூனில் கோபுரம் மாதிரி இருக்கு. ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விடக்கூடாது. இப்போ வந்து பிரித்து வச்ச சின்ன வெங்காயம் எதுவும் போடக்கூடாது. இதில் வந்து நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான். சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க. இதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை உரலில் இடித்து வச்சுருக்கோம். கட் பண்ணிலாம் வைக்கக்கூடாது, உரலில் இடித்து வச்சுருக்கோம். இதோட சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அப்படி எண்ணெய் எடுத்து இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா பசைஞ்சு ஊற வச்சுக்க போகிறோம். அப்படியே ஒரே வேலை தான் இது. நம்ம அப்பப்போ போய் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாக வந்து மசாலா எல்லாமே நம்ம ஒரே கலவையாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நல்லா கையை போட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இதுக்கு போடக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? இன்னும் அதுக்கு பேர் வைக்கல. இஞ்சியெல்லாம் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதெல்லாம் இல்லாமலே இதில் வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை பார்க்குறீங்களே தவிர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். சிக்கனே வந்து தண்ணி ஊற்றுது. கண்ணே எரியுது அந்த சின்ன வெங்காயத்தோட காரம். அவ்வளோதான். இப்போ பசைஞ்சு வச்சுட்டோம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஊறாமல் வந்து செஞ்சோன்னா டேஸ்ட் அவ்வளோவா வராது. மசாலாலாம் நல்லா இறங்காது. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து சூப்பராக இறங்கி அப்படியே சிக்கனை நீங்கள் கடிக்கிற ஒவ்வொரு பைட்லேயுமே அந்த மசாலாவோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அரை மணி நேரம் ஊறட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், மணி வந்து 2:30 ஆக போகுது. இன்னும் மாடி சமைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இந்த பாருங்க, இங்கே வந்து ஊறிட்டுருக்கு. அதை கூட வந்து ஒருத்தன் பொறுத்துக்க முடியல. எப்படி சமைச்சு முடிப்பீங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு உட்காந்துருக்கான். பாருங்கள், நமக்கு சிக்கன் வந்து நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கத்தில் இதில் இருந்தது தான் தூக்கி இப்போ இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். சட்டி போக விடுது.
ஆயில் வேணுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன், சோம்பேறி சிக்கனுக்கு அடுத்த சிக்கன். நம்ம சோம்பேறி சிக்கன் இன்னொரு நாள் பார்க்கலாம், இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான். பட் இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் அரைச்சி, அது கூட இல்லாத ஒரு சோம்பேறி சிக்கன் இன்னொரு நாள் செய்யலாம். சோம்பேறி பேர் தான் அப்படி, என்ன டேஸ்ட்டு செமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை மிளகா சாம்பார் சட்டி இதாகுது. அது அப்படி தான். இப்போ கருவேப்பிலை, கொட்ட வேண்டியதான். இறக்கி விட்டுலாமா? அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கலாமா? வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, ரொம்ப சிம்பிள். அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நம்ம போய் உட்காந்து டிவி பார்த்துடலாம், அவ்வளோதான். இதை நம்ம எது கூட தொட்டு சாப்பிட்ணுன்னா ரசம். ரசத்துக்கு தயிர் சாதத்து கூட நல்லா இருக்கும்ல. எல்லா சாதத்துக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாதம் வெறும் சாதத்திலே கூட பரட்டி சாப்பிடலாம். அபு அப்படி தானே சாப்பிடுவோம். மூடி வச்சிடலாம். ஓகே, இன்னும் பரட்டி விட்டுறதான் வேலையே. நான் இப்போ சொன்னேன், இப்போ திறக்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படிதான் உருட்டி விட்டு உடைக்கணும். இப்படி எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க. திறஞ்சா இன்னும் ரெடி ஆகலை இப்போதைக்கு, ரொம்ப நேரம் ஆச்சே. சரி வந்து பார்ப்போம் என்ன நிலமையில இருக்கான்னு. மறுபடியும் மூடி வைக்கணுமா? செம்மையா இருக்கு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்படியே இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர்ல நமக்கு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ண. சிக்கன் வந்து வெந்துருச்சு ஆல்ரெடி, பட் நமக்கு வந்து நல்லா அந்த ஒரு மெரூன் கலர் அப்படி வரணும். அந்த இதே அப்படியே சாப்பிட. கொத்தமல்லி போடணும் அவசியம் கிடையாது, போட்டாலும் போடலாம் போடாட்டினாலும். கொத்தமல்லி அள்ளி போட்டாதான் அதுல ஒரு இதே, சிக்கனுக்கே ஒரு மரியாதை. என்னது ஃப்ரை பண்ணி விடணுமா? ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் தாங்க வேணும்னே பண்றா, எடுத்துட்டு போயிடுமா? அதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ இது ஒரு இடத்துல மாற்றிடலாம். கிணத்துல மாற்றி போடலாம், வீடியோ போடலாம். பார்க்கவே டெம்டேட்டிங்காக இருக்குல்ல. இதை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. 10:30 இல்லை, டெம்டேட்டிங்காக இருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் மிளகு வறுவல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போமா? சுடுது. பொறுமை கிடையாது, கொதிக்குது. அடுப்புல இருந்து அப்படியே எடுத்துறதுனால கறி பாருங்க, பஞ்சு மாதிரி வந்திருக்கு. உள்ளெல்லாம் மசாலா இறங்கிருக்கும், வெள்ளையாவே இருக்காது. வெள்ளையா தானே இருக்காது, எவ்வளோ போட்டிங் டேஸ்ட் இறங்கியிருக்கும், மசாலாவோட டேஸ்ட் இறங்கியிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு பஞ்சு வந்துட்டா அவ்வளோதான். இப்போ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் வச்சா கூட அந்த சாம்பாருக்கு இது சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். அதோட பெஸ்ட்டு. தயிர் சாதம், ரசம் அந்த மாதிரி ஒரு மைல்டான குழம்புக்கு இது ஒரு காரசாரமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.